பாரத மக்கள் நாம் என்போம், தமிழகமதிலே தாயென்போம். ஒரு தடவை எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொன்னாங்க வள்ளலார்கிட்ட. அவர் சொன்னார், வள்ளலார் எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், ஆனால் எல்லா மொழிக்கும் தந்தை மொழி தமிழ். தாய்மொழியைத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, தந்தை மொழி எது? தமிழ். தமிழ் கனக விசயனை வடக்கே சென்று அந்த மத்திய அரசோ அது ஒன்றிய அரசோ அவர்களை இங்கு கல் சுமந்து வந்து கட்டிடம் கட்டியிருக்கக்கூடிய தமிழன் தனித்தன்மை வாய்ந்தவன். கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே தமிழ் தோன்றியது என்று சொன்னால், தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழுக்கு ஒரு போர் நடத்தி அதற்கு ஒரு மொழி போர் தியாகி என்று சொல்லி நாங்கள் கோலம் போட தயாராக இல்லை. காலகட்டத்திலே கம்ப்யூட்டர் யுகத்திலே கடவுள் உண்டு இல்லை என்று சொல்லி நாங்கள் இங்கு சதுராட வரவில்லை. நம்மை மீறிய சக்தி ஒன்று உண்டு என்பதை எல்லோரும் அறிவார்கள். நாம் எதற்காவது பணிந்து போக வேண்டும், எதற்காவது பயந்து வாழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் தரிகட்டு விடுவோம் என்பதற்காக கடவுளை கற்பித்ததல்ல. கடவுளுடைய வழிபாடு 64 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் செய்த அற்புதங்களை தாண்டி தமிழகத்திலே தான் இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் உள்ளது. ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்தை உருவாக்கிய தமிழன் இந்த காலகட்டத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லி பொழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்தை குட்டிச்சோறாக்கி விட்டார்கள். தமிழக ஆலயங்களை செல்வதையே ஒரு தீட்டாக செய்துவிட்டார்கள். அது ஒரு பொருட்டாக இருந்து நம்ம எல்லாரும் காத்து வந்தது. இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கிறதா? இதை எண்ணி பார்த்து மக்களே, அன்பானவர்களே, இளைஞர்களை ஆதரவு தாருங்கள். ஏதோ ஒரு விஜய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். சாதி அல்ல, இடைச்சாதி. இடைச்சாதி முதல் சாதி, கடைசாதி. இது இடைச்சாதி. கடைச்சாதி எது வரும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே எந்த குருமார்களும் சொல்லாத ஒரு சொல்லை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்து சேர்ந்திருக்கிறார். அது என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான். மற்றவர்களை பற்றி கவலை வேண்டாம். அந்த விஜய் தூய சக்தி என்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி மக்களிடத்திலே அரங்கேற்றம் செய்தவர் விஜய் தான். அப்படிப்பட்ட தலைவர், அப்படிப்பட்ட அந்த தளபதி வாழ்க. அவர் இருக்கும் திசை நோக்கி, அந்த தூய சக்தி நோக்கி நாம் பயணிப்போம். வருங்காலங்களிலே தூய சக்திக்கு வாக்களிப்போம். விசிலுகளுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம். விசிலுகளுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம். விசிலுகளுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம். திராவிடம் என்று சொல்லியும் திராவிட டமால்கள் இந்த நேரத்திலே திராவிடம் என்று சொல்லி இல்லாத ஒரு வார்த்தையை, திராவிடம் என்று சொன்னால் திராவிட உத்கல வங்கா. திராவிடம் என்று சொன்னால் என்ன? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அனைத்தும் சேர்ந்து தான் திராவிடம். யாராவது நம்மை திராவிடன் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறோமா? தமிழ்நாட்டை தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று தான் பாரதியார் பாடினான். திராவிடன் என்று சொல்லடா. ஏன் நீயும் ஆந்திராக்காரன் நம்ம அடிச்சிக்கலையா? இப்போ வெங்கடேஷ் பெருமாள் கோயிலுக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு அடிச்சிக்கலையா? அதெல்லாம் அடிச்சிக்கினாலும் முல்லை பெரியால் அவங்க தண்ணி தரலையா? பாரதம் என்று சொல்லும்பொழுது தான் எல்லோரும் ஒருங்கு. திராவிட நாடு கப்சிப் கண்ணா மூச்சுன்னு சொன்ன பிறகு தான் எல்லோரும் ஆஃப் ஆனாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன என்று சொன்னால் ஏக இந்தியா கிடையாது. திராவிட நாடு தன்னை சுதந்திரமாக நம்ம பிரிச்சுக்கலாமா? இதெல்லாம் ஆகிற கதையா? பாரத நாடு என்று மோடி எங்கு பார்த்தாலும் உலக புகழ் பெற்று உலகம் நம்மை திரும்பி பார்க்கிறது. அதிலே தமிழகம் தனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மோடி பேச்சை கூட கேட்காமல், அந்த அழுத்தத்தை கூட பாராமல் தூய சக்தியை அறிமுகப்படுத்தி இளைஞர்களை ஒருங்கு திரட்டி ஒரு மகா சக்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய விசில்களுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம். நன்றி, வணக்கம்.